பொருட்பாளையம் அல்லது இன்பத்து பாளையம் 3 தான் அவங்க பிரிச்சிருக்காங்க. கூடுதலா 4 பேர் இருந்தால் தான் அந்த ஒரு செட்டப் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம முனைவர் சொர்ணவழியம்மா உட்கார வச்சு சில பொம்பளையால இருக்காங்க. மகளிர் மாண்பை 3ஐயும் தொட்டுக்கோ. அவரு அறத்து பல தொட முடியாது, அவர் இன்னொரு ஆள் இன்பத்து பல தொட முடியாது. என்ன அவங்க எல்லாத்தையும் தொட்டுக்கலாம் மகளிர் மாண்பு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல தலைப்புல கொடுத்துருக்குறாங்க. இது என்ன அப்படின்னு சொன்னா, இதுல நான் பேச வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் இங்க எனக்குள்ள ஒரு எளிதான வாய்ப்பு. திருக்குறள் ஒரு அறநூல் அப்படிங்கிறது தான் இந்த உலகத்துக்கே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது, அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. திருக்குறள் ஒரு இன்பத்துப்பால் நூல் அப்படின்னு யாரும் சொல்லல. திருக்குறள் ஒரு பொருள்பால் அல்லது பொருள் வகை சொல்லக்கூடிய நூல் அப்படின்னு யாரும் சொல்லல. அறநூல், உலகத்துக்கு அறக்கருத்துக்களை சொல்லக்கூடிய முதன்மையான நூல் திருக்குறள். அப்ப அங்கேயே இவங்க அடுத்து என்ன கருத்தரங்கத்துல வாதம் வச்சாலும் என்னுடைய வாதம் சற்று தூக்கலா இருக்குங்கிறது அங்கேயே நடுவருக்கும் புரிஞ்சிருக்கும், உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். இன்னொரு சின்ன உதாரணம் சொல்லியிருக்கேன். 38 + 70 + 25 இதுதானே பாகுபாடு. அதாவது அதிகார பாகுபாடு. என்ன நீங்க இதை நான் 3 பிரிவா சொல்றேன். தலை முதல்ல 38 வச்சுக்கோங்க. அப்புறம் நான் உடம்போட நடுப்பகுதி 70 வச்சுக்கிறேங்க. அப்புறம் இந்த கை காலுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 25 வச்சுக்கிறேங்க. இப்ப தலை இல்லாட்டி காலோ இயங்குமா? தலை அறுத்துப்பான், அதுதான் முக்கியம். தலை இல்லாட்டி இயங்குமா சொல்லுங்க. தலை இல்லைன்னா உடம்பும் இயங்காது, கை காலும் இயங்காது. அறக்கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு பின்னப்பட்டதுதான் மற்ற பொருட்பாலானாலும் சரி, இன்பத்து பாலானாலும் சரி. வானுக்கும் கடலுக்கும் நீல நிறம் சொல்றோம். எப்படி நீல நிறமா? கடல் நீல நிறமா? வான நீல நிறமா? இல்ல, எல்லா நிறமும் இருக்கு. ஆனா எது பிரதிபலிப்பு, ஒளி சிதறல் எந்த வண்ணம் இருக்கிறதோ அது நம்ம கண்ணுக்கு தோன்றுது. அப்ப எது எல்லாவற்றிலுமாக ஊடுருவும் தன்மை உண்டோ, எதற்கு எல்லாவற்றிலுமாக ஊடுருவும் தன்மை உண்டோ அது வெற்றி பெறும். ஆக அது இன்பத்துப்பால் குரல்களாக இருந்தாலும் சரி, மகளிர் மாண்பை சொல்லக்கூடிய இருந்தாலும் சரி, பொருட்பால் அமைந்த குரல்களாலும் சரி, அறக்கருத்துக்கள் ஊடுருவி இருக்கின்றன அத்தனையிலும். அதனாலதான் வானம் நீல நிறம் சொல்ற மாதிரி திருக்குறள் ஒரு அறநூல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆக திருக்குறள் அறநூல்ங்கிறதுல யாருக்கும் சந்தேகம் வரவே இல்லை. சீத்தலை சாத்தனார் சொல்லியிருக்கிறாரு, மும்மலையும் முன்னாடு முன்னதியும் முப்பதிவு மும்முரசு முத்தமிழும் கொடியும் மும்மாவும் தாமுடைய மன்னர் தட முடிமேற்றாரொன்றோ பாமுறை தேர் வள்ளுவனின் முப்பால் அப்படின்னு நம்முடைய சீத்தலை சாத்தனார் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்முடைய அப்பாத்துறையார் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, தனித்தமிழ் முன் இருந்தபடி தனி ஒன்றாய் இருப்பது போல தனித்தமிழன் வள்ளுவனும் அவன் கண்ட பொதுமறையும் மனித இனத்தாய் மண்ணுலகின் இன்னுயிராய் இனிய பொது அறம் வளர்க்கும் எழில் நலம் கண்டு ஏத்துதுமே. இது அப்பாத்துறையார் சொன்ன. இன்னும் நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க திருக்குறள் ஒரு அறநூல் அப்படிங்கிறதுக்கு. இந்த நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 500 உரை வந்திருக்கு திருக்குறளுக்கு. நம்ம நடுவர் சில விஷயங்களை குறள் சார்ந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 500 பேர் உரை எழுதி இருக்கிறாங்க. கால மாற்றத்தால குறள் அப்படியே இருக்குது, குறளுக்கான பொருள் சற்று மாறுபட்டு கொண்டே இருக்கிறது. அன்றைக்கு பரிமேலழகர் உரைய துவக்கமா எடுத்துக்கொண்டாலும் கூட அதனை தாண்டி எத்தனையோ பேர் வந்துட்டாங்க. அதுவும் அவருக்கு பின்னாலான காலத்துல பாத்தீங்கன்னா வடிவேலு செட்டியார், அயோத்திதாசர், வ.உ.சி., திருவிக, மு. வரதராசனார், நாமக்கல் கவிஞர், திருக்குறள் முனுசாமி, பாவாணர், கலைஞர், உமர், சாலமன் பாப்பையான்னு எத்தனையோ பேர் திருக்குறளுக்கு உரை எழுதி இருக்கிறாங்க. எல்லாருமே திருக்குறள் கால மாற்றத்துக்கு வளைந்து கொடுக்கக்கூடியது. அதுக்கப்புறம் அறம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? அறம்னா என்னன்னு ஒரு கேள்வியில இருந்து நாம வந்தோம்னா, சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அப்போ அன்றைய சமூகம் என்ன ஏற்றுக்கொண்டதோ அதற்கும் பொருத்தமா இருக்கணும், இன்றைய சமூகம் என்ன ஏற்றுக்கொண்டதோ அதற்கும் பொருள் சொல்லக்கூடிய விதத்துல இருக்கணும். அப்பதான் உண்மையான கால மாற்றத்திற்கு தடுமாறாத ஒரு அறநூல்னு அர்த்தம். திருக்குறள் கால மாற்றத்தால் தடுமாறாத ஒரு அறநூல்.
கடந்து நம்மை விட இளையவர்கள் வந்து எழுதினாலும் அறக்கருத்துக்கள் மேன்மைப்படுத்துவதாகத்தான் இருக்கும். அதுல வந்து எந்த பொருள் மாறுபாடும் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. நல்லதை நிறுத்து, அல்லதை நீக்கு. மனதிற்கு நன்மை தரக்கூடிய எண்ணம், சொல், செயல் எல்லாமே அறந்த சொல்லுதான். இதெல்லாம் நான் ஒரு ட்ரெய்லர் மாதிரி முன்னாடி சொல்லுறேன். அவருடைய குரல் கருத்துக்கள் ஒரு 5 குரல் தான் நாம் சொல்ல போறோம். அந்த 5 கருத்துக்களுக்கு ஒரு முன்னோட்டம் அதிகம் வச்சுக்கலாம். எவ்வாறு சமூகத்தில் நடக்க வேண்டும் எனும் பார்வை கொண்டது அறம். ஒழுக்கம், கடமை, ஈகை மூன்றும் இணைந்த வாழ்க்கை நெறிதான் அறம். இதெல்லாம் பல்வேறு நூல்கள் சொல்லியிருக்கு. வரும் தீவினையை அறுத்தறிவது அறம். வாழ்க்கைக்கு தேவையான நல்ல கருத்து. ரைட்டு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்க பின்னாடி வாதிடக்கூடிய அல்லது தூக்கி பிடிக்கக்கூடிய பொருள் பாலா இருந்தாலும் சரி, அது மகளிர் மாண்பா இருந்தாலும் சரி, அல்லது அது இன்பத்து பாலாக இருந்தாலும் சரி, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல், இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணை நிலம், மக்கள் பேரு, அன்புடைமை, விருந்தோம்பல், இனியவை கூறல், செய்நந்தி அறிதல், நடுவு நிலைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பிறனில் விளையாமை, பொறையுடைமை, அழுக்காராமை, வெக்காராமை, புறம்பூராமை, பயனில சொல்லாமை, தீவினையற்றம், ஒப்புரவறிதல், ஈகை, புகழ், அருளுடைமை, புலால் மறுத்தல், தவம், கூடா ஒழுக்கம், கல்லாமை, வாய்மை, வெகுளாமை, இன்னா செய்யாமை, கொல்லாமை, நிலையாமை, துறவு, மெய்யுணர்தல், அபாவு. இதை விட வேற என்ன சொல்ல போறீங்க? இதுல இருக்கக்கூடிய விளக்கங்கள் தான் பொறுப்பால இருக்கும். ஒரு உதாரணம் சொல்லி இருக்கலாம், ஈகைக்கு ஒரு உதாரணம் சொல்லி இருக்கலாம், நட்பாராய்தலுக்கு ஒரு உதாரணம் சொல்லி இருக்கலாம், இல்லையா? இதோட பொருள் விளக்கமாகத்தான் மற்ற அத்தியாயங்கள்லாம் இருக்க முடியும். இன்பத்துப்பால் சொல்ல தேவையே இல்லை. வாழ்க்கை துணை நலங்கிறது ஒட்டுமொத்தமான இன்பத்துப்பால் அதுல வந்துருது. வாழ்க்கை துணை நலத்திலே எப்படி வாழ்க்கை துணை நலம் இருக்கணும்னு, அந்த வாழ்க்கை துணை நலத்தை எப்படி தூண்டில் போட்டு பிடிப்பதுங்கிற வழிவகையை சொல்றது. அது வந்து ஒரு இன்னும் சொல்ல போனா திருக்குறள் முக்காலத்துக்கும் பொருந்ததுன்னு சொல்றோம். எல்லா காலத்திலும் காதல் என்பது நிலையானது, இல்லைங்களா? ஆண் பெண் என்ற 2 வகையான மனித இனங்கள் இருக்கும் வரை காதல் என்பது நிலையானது. சரிதானே? அங்கதான் பொதுவா திருவள்ளுவர் அங்கதான் புத்திசாலிங்கிறதுக்கு வர. எதெல்லாம் அந்த உலகத்துல நிலையானதோ அதெல்லாம் பாடி வச்சிருக்கான். அதுதான் விஷயம். அங்க அதுக்காகத்தான் அங்க இன்பத்துப்பார், வேற ஒண்ணு இல்லை. சும்மா ஜாலியா இரு, ஒழுக்கமா இரு, ஜாலியா இரு. அந்த நோக்கத்துல ஆக எல்லாவற்றுக்கும் தலைமை பண்பு அறக்கருத்துகள். இதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். திருக்குறள் ஒட்டுமொத்தமா 1330 குறளும் வாழ்க்கைக்கு வழி சொல்லக்கூடியதுதான். அது யாரும் மறுக்கவும் முடியாது, நீங்களும் மறுக்க முடியாது, நானும் மறுக்க முடியாது, இல்லையா? ஆனா அறம் சார்ந்த கருத்துக்களே வாழ்வியலுக்கு ஒரு சாதாரண வீட்டுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், அஸ்திவாரம் சொல்லுவேன் இல்லைங்களா? அஸ்திவாரம் நல்லா இருந்தா தானே வீடு மேல மேல மாட மாளிகை எல்லாம் எழுப்ப முடியும். அதே மாதிரி அஸ்திவாரம் தான் இந்த அறக்கருத்துக்கள். அதுக்கு மேல நீங்க பொருள் கட்டிக்கலாம், இன்பத்துப்பால் ஜாலியா இருந்துக்கலாம், வண்ணம் கட்டிக்கலாம். இன்பத்துப்பால்ங்கிறது வண்ணம் மாதிரி, பொறுப்பாளுங்கிறது பில்டிங் மேல உள்ள பில்டிங் மாதிரி. ஆனா எல்லாவற்றுக்கும் அடிப்படை இந்த அஸ்திவாரம் நல்லா இருக்கு. அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். அதான் நான் சொன்னதுதான் இதோட இன்னும் பல அவங்களுடைய பொறுப்பால் உள்ள தலைப்புகளை பாருங்க. நான் சொன்னதோட தொடர்ச்சியா இருக்கும் பாருங்க. கல்வி, கேள்வி, இடனறிதல், சுற்றந்தலால், வினை தூய்மை, அவையறிதல், நாடு, படைச்செருக்கு, கூடா நட்பு, மானம், மருந்து, ஆறு, குடிமை, பண்புடைமை, சான்றாமை, நல்குறவு, இரவு, கயமை. இதெல்லாம் அடுத்து வரக்கூடிய தலைப்பு. அறத்துப்பால் கடந்து வரக்கூடிய தலைப்பு. மேல உள்ள தலைப்புகளோட தொடர்ச்சி தானே இது. இவனை நீங்க போய் பார்த்துக்கிடுங்க, திருக்குறள் இருந்தா பார்க்கலாம். மோப்ப கொலையும் அனிச்சும், முகம் திரிந்து நோக்க கொடையும் விருந்து. யாருக்காவது இதுக்கு பொருள் வேணுமா? வேணும்னா கை தூக்குங்க. சரி, வேண்டாம் கேள்வி கேட்டுறாங்க. ஒண்ணு இல்ல, அந்த அனிச்சம் வந்து ஒரு மலர். அத நம்ம மோந்து பார்த்தாலே உடனே வாடிடும் தன்மையுடைய, அந்த நம்ம மூச்சு காற்று பட்டாலே வாடக்கூடிய தன்மையுடையது அனிச்சம். அதே மாதிரி தான் வந்திருக்கிற விருந்தினர்களுக்கு உங்களுடைய முகம் ஒரு
அடையாளமா இருக்கும். ஒரு ஐடி பாயிண்ட் உங்களுடைய முகம். நீங்க சந்தோஷமா அவங்கள வரவேற்று விருந்து உபசரிக்கிறீங்களா, இல்லாட்டி நீங்க அதனால அந்த முகத்தை பார்த்தே அவங்களும் அதுக்கு தகுந்தாலும் முடிவு எடுத்துருவாங்க, வாடிடுவாங்க. நீங்க முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க, விருப்பம் இல்லை இவருக்கு நம்ம இருக்கிறதுல. அந்த விருந்தோ பண்ணால ஒரு பிரயோசனமும் கிடையாது. அதைத்தான் வள்ளுவர் வலியுறுத்துறது. அப்புறம் பாருங்க, நடுவு நிலைமையில இதுவும் அதைத்தான். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருவால் கோடாமை சான்றோருக்கு அணி. இது எல்லாருக்கும் தெரியும். நடுவு நிலைமை, தராசு கோல் மாதிரி இருக்கியா, அந்த பக்கம் இந்த பக்கம் சாஞ்சிடாத. அப்புறம் பாருங்க, ஒழுக்கமுடைமையில உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாத. இது ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு டாப் பாயிண்ட் அல்லது ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் சொல்லிக்கலாம் அறக்கருத்துக்கே. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல். இந்த உலகம் எப்படிப்பட்டது? நீங்க அதுக்கு சார்ந்து வாழக்கூடிய ஒரு தன்மையை பெறாதவன். நீ பெறாமல் இருந்தா நீங்க மனுஷனா பிறந்த பிரயோசனம் இல்லையா? எதுக்கு உனக்கு மனுஷ பிறவி? உலகம் எப்படி இருக்கு, எப்படி இயங்குது பார்த்துக்கோ. நல்லவர்களோடு இணைந்து வாழ்னா நல்லவர்களோடு வாழணும். நான் மட்டும் தனியா போவேன் அப்படி சொல்ல முடியாது இல்லைங்களா? உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லாதார் அறிவிலாத அப்படி சொல்லி, கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், உடுப்பதும் உண்பன்றி. அதாவது பிறருக்கு உதவி செய்யறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்றுக்கொள்ளாதவன், அல்லது அதற்கு மாறாக நடக்கூடியவன், அல்லது அதற்கு விதண்டாவாதம் பண்ணக்கூடியவன். ஒரு வாழ்வியல் அறத்தை விட மேலான அறம் எதுன்னா பிறருக்கு உதவி பண்ணிடான், அக்கம் பக்கத்துல உதவி பண்ண. அதனையா மனுஷ குணம். மனிதர்களுக்கு என்ன வேணும்? அதுதான் இது மனித வாழ்வியல் நூல் சொல்றோம். திருக்குறள் யாருக்கும் படைச்சதல்ல, எந்த குறிப்பிட்ட வர்க்கத்துக்கும் படைச்சதல்ல, எந்த குறிப்பிட்ட சாமிக்கும் படைச்சதல்ல. ஒரு சாதாரண மனிதனுக்காக படைக்கப்பட்டதுதான் திருக்குறள். அதுதான் எத்தனையோ நம்முடைய முன்னோர்கள் பேசியிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க, வச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் இல்லைங்களா? இன்னும் என்னோட வழித்தோன்றல்கள் சொல்லிட்டு இருப்பாங்க. எப்போதும் தேவை. ஒரு முறை படிச்சா போதாதா சார்? திருக்குறள் என்ன ஒரு முறை படிச்சா போதாதா? ஏன் அது சொல்லிக்கிட்டே இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்க எல்லாத்துக்கும் வரலாம் இல்லையா? நல்லவற்றை நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அதே நேரம் ஒரு நம்ம மனித பரிணாம வளர்ச்சி, குழந்தை பருவம், அதுல இருந்து மாணவ பருவம், அதுல இருந்து வாலிப பருவம், அதுல இருந்து குடும்பஸ்த, அதுல இருந்து முதுமை பருவம், இப்படி கடந்து போயிட்டே இருக்கான். இந்த சுழற்சி வரும்போது நிக்க போறது இல்லையா? நாம அடுத்த ஸ்டேஜ் வருவோம்ல. நமக்கு எப்போ அந்த நல்ல கருத்து தேவைப்படுது? குறிப்பா மாணவ பருவத்திலையும் வாலிப பருவத்திலையும் தேவைப்படுது. அப்ப அதுல ஆள் வந்துகிட்டே தானே இருக்கும். அப்ப நீ அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே தானே இருக்கணும், சொல்லிட்டு தானே இருக்கணும். அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆக மனிதன் உயிர் வாழும் வரை அவசியமான ஒரு அறநூல். நிறைவா ஒரு கருத்தை மட்டும் சொல்லிடுறேன். வாய்மை அப்படிங்கிற அதிகாரத்தில் இருந்து எனக்கு ரொம்ப உண்மையிலே ரொம்ப பிடிச்ச குரல். சில குரல் எப்போதுமே நமக்கு மனசோட ஒத்து போகும். எப்படி அந்த இத்தனை 1000 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிச்சு எழுதுனாங்கய்யா? சின்ன விஷயம்தான், அதை சொல்லணும்னு 2 எழுதிட்டு போயிருக்காங்கய்யா. அதான் விஷயம். சங்ககால நூல்களை எடுத்து படிச்சீங்கன்னா ஏதோ ஒரு காலகட்டத்தை சொல்லலாம், ஏதோ ஒரு குறிஞ்சத்தனையை சொல்லலாம், ஏதோ ஒரு மன்னருடைய வெற்றி சிறப்பை சொல்லலாம், இல்லை அங்க இருந்த ஆடல் மகளிரோட சிறப்பு பத்தி சொல்லலாம், இல்லாட்டி என்னத்தையோ சொல்லிட்டு போகலாம். ஆனா திருக்குறள் பாருங்க, அன்றாட வாழ்வியலுக்கு அப்படி அந்த நேரத்தில் ஒருத்தர் யோசிக்கலாம்ல. திருவள்ளுவரே யாரும் தெரியல, அவர் பேர் திருவள்ளுவராங்கிறது தெரியல. அவரோட ஃப்ரெண்டு ஏழேலை சிங்கனம், அப்ப திருவள்ளுவர்காரன் இருப்பான்னு நினைக்கிறேன். ஏழேலை சிங்கன் தான் அவருடைய ஃப்ரெண்டு பேரான், நண்பருடைய பேரான். நான் குறிப்பா இது சம்பந்தமா பார்க்கும்போது பார்த்தேன். ஏழேலை சிங்கன் அப்படின்னு. ஏழைங்கிற பேரை நமக்கு தானே சொந்தம். அப்போ திருவள்ளுவர் திருநெல்வேலி காரணம்யா, அதனாலதான் இவ்வளவு தீர்க்க தரிசனத்தோடு எழுதியிருக்கான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே நேரத்துல அவரை திருவள்ளுவர் அவன்கிட்ட சொன்னாரா, உண்மையா பொய்யோ தெரியாது, திருவள்ளுவர் சொன்னாரா, நான் இறந்த பிறகு நீங்க இறந்த பிறகு அப்படியே ஒரு தெய்வ சமாதி மாதிரி வைக்கணும் அப்படின்னு ஏழேலை சிங்கன் சொன்னாரா, கோயில் கட்டணும் அப்படின்னு சொன்னாரா. அதுக்கு வள்ளுவர் சொன்னாரா,
நீ நட்ட நடு பாறையில கொண்டு போடு, காக்கைக்கும் குருவிக்கும் நான் உணவாக மாற வேண்டும் அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னதாகவும், அதையே இந்த ஏழேழு சிங்கம் நிறைவேற்றியதாகவும், திருவள்ளுவருடைய மேனியை தீண்டிய காகங்கள் எல்லாம் பொன் நிறத்தில் பறந்தனவாகவும் வரலாறு சொல்லுது. உண்மையா பொய்யா தெரியல, இருக்கட்டும். உள்ளத்தால் பொய்யாதொழுகி, அடுத்த வரையும் நான் சொல்லணும் கூட அவசியம் தெரியல. ஆமா, எல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். உள்ளத்தால் பொய்யாது, உனக்கு எது நியாயம்னு படுதோ, உனக்கு எது நீதின்னு படுதோ, உனக்கு எது நேர்மைன்னு படுதோ, அதுல அடிக்கோடு இட வேண்டிய ஒரு விஷயம், பிறருக்கு துன்பம் ஏற்படாத வகையில். அதுதான் முக்கியம். பிறருக்கு நன்மை ஏற்படுதோ இல்லையோ, வாழக்கூடிய சக மனிதர்களுக்கு துயரம் ஏற்படாத வகையில், ஒரு துன்பத்தை தராத வகையில் உனக்கு எது சரியெனப்படுகிறதோ, உனக்கு எது நியாயம் எனப்படுகிறதோ அப்படியே வாழ்ந்துட்டு போ. அதவங்கயா உச்சபட்சமான அறம். அதனால நீங்க எல்லோரும் மனசுல நல்ல எண்ணத்தோடு இருக்கும் காலமெல்லாம் தமிழன் என்ற உணர்வோடு வாழ்வோம் என்று கூறி, இப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்தமைக்காக திருநெல்வேலி திருவள்ளுவர் பேரவைக்கும் நடுவர் நம்முடைய கணபதி சுப்பிரமணியன் அவர்களுக்கும் நன்றி சொல்லி வருகிறேன். நான் உங்கள் பாப்பா. ரொம்ப அருமையா அறக்கருத்துக்களை சொன்னார். அதுல தெளிவா சொன்னார். அறங்கிறது தலை மாதிரி. ஏன்னா உடலுக்கு சிரசைய பிரதானம் இருக்கேன், தலை இல்லைன்னா ஒன்றும் ஒப்பிடாது, முண்டம் அது உருட்டாது. அப்ப எல்லாத்துக்கும் தலை தான் அடிப்படைன்னு சொல்லி அதுக்கு நிறைய கருத்துக்களை சொன்னார். வாய்மை பொய்மையும் வாய்மை எடுத்து புனை தெரித்த நன்மை பயக்கணும்னா வள்ளுவர் ரெண்டு தான் சொன்னார். ஒன்று கொல்லாமை, இன்னொன்று பொய்யாமை. இந்த ரெண்டு அறத்தை செஞ்சாலே போதுண்டா, வாழ்க்கையில் நீ வேற எந்த அறமும் செய்ய வேண்டாம்னு சொல்றாரு. அப்படி அறம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத வள்ளுவர் அப்படியே நமக்கு சிறப்பா சொல்றாரு.